எனக்கு கொஞ்சம் இங்க வாங்களேன். என்ன? நீங்க பாத்தீங்களா? உன்னை நான் என் சின்ன வயசுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்ல குட்டி. என்ன இல்ல, ரிஷியையும் பிரீத்தியையும் தனியா பாத்தீங்களா? இவளோட மூளை இன்னும் அத பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்னால 100% உறுதியா சொல்ல முடியும், அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ போய்கிட்டு இருக்கு. அப்படியா? அவங்க 2 பேரும் ஒன்னா பேசுறத பாத்தீங்களா? ஒருத்தர் தேடுறதும் அவளை தேடி இவன் போறதும் நீங்க பாத்தீங்களா? நீங்க எதையும் ஒழுங்கா. எங்க போனாரு? இங்கதானே இருந்தாரு. சரியான ஆளு. அம்மா கரெக்டா சொன்னாங்க. இந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் அனு பரத்துக்கு சொந்தமாயிடுவா. அதுக்கப்புறம் அந்த ரிஷி என்ன பண்ணாலும் அனு அவனுக்கு கிடைக்கவே மாட்டான். பட்டிக்காட்டு பொண்ணுங்களோட ஸ்பெஷாலிட்டி இதுதாண்டி. அவங்களுக்கு ஒரு வாட்டி கல்யாணம் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை முழுக்க அவன் கூடவே தான் இருப்பாளுங்க, வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே. ஆமா ஆமா, நீயும் அப்படிதானே ஓட்டிக்கிட்டு இருக்க. உனக்கு போர் அடிக்கலையாமா? சும்மா இரு. நான் தான் சொல்றேன்ல மாம், நீ ஒரு வேளை மட்டும் உருப்படியா செஞ்சிருக்க. இங்க 2 பேரையும் இங்க கூட்டிட்டு வந்தது இல்லனா ஒருத்தன் கூட என்ன பண்றது? கல்யாணத்துக்கு அப்புறம் தினமும் ஒருத்தனோட கூத்தடிக்க போற. அனுவுக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம கண்ட கனவுலாம் நினைவாக போகுது. நிஜமா தான் சொல்றேன். நினைவாகாம எப்படி இருக்கும்? ரிஷி எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவனால இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் அனுவை அசைக்க கூட முடியாது. கணவனே கண் கண்ட தெய்வம்னு அனு பிக்ஸ் ஆயிடுவா. ரிஷி என்ன பண்ணாலும் அனு கிட்ட அது பலிக்கவே பலிக்காது. Ladies and gentlemen, attention please. இன்னைக்கு ஒரு புதிய ஜோடி கல்யாணங்கிற பந்தத்துல இணைய போறாங்க. மிஸ்டர் பரத் அண்ட் பிரீத்தி. சரி கையை தட்டுங்க. கிளேப்பிங் பண்ணுங்க, கிளேப்பிங். கிளேப்பிங் இல்லடி, கிளாப்பிங். இந்திரா, நீ ஒரு வேலை பண்ணு. இனி நீ இங்கிலீஷ் பேசுறத நிறுத்திரு. ஏன்னா நீ இங்கிலீஷ் பேச போய் உன் மூளையில இருக்கிறதெல்லாம் எனக்காவது காலியாயிர போகுது. ஒரு நிமிஷம், இது ஜோக் தானே? இல்ல. You know, I don't like jokes. Me too. கிளாப்பிங் பண்ணுங்க. ரெண்டும் ஒண்ணுதான். எஸ், கிளாப்பிங். Thank you so much. நீங்க இந்த ஜோடியை மனசார ஆசீர்வதிச்சிருக்கீங்க. இப்போ இந்த ஜோடி ஒருத்தரோட ஒருத்தர் இன்னமும் நெருங்கி வர போறாங்க. So guys, please welcome the beautiful couple and their couple dance. Preeti, please come. பிரீத்தி, போமா, அவர் ஆசையை கூப்பிடுறாருல, வா வா. ஆமா, நான் எதுக்காக இங்க இருந்து போகணும்? அந்த பரத் தான் இங்க இருந்து வெளியில போகணும். முதல்ல அவனோட கையை உடைக்கணும். அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பிரீத்தியோட கையை தருவான்? ரிஷி, எங்க போற? பரத்தோட கையை உடைக்கிறது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன்னா இப்படி எல்லாம் பேசுற? நீ அவன் அடிக்கிறதுனால எதுவும் நடக்க போறது புரிஞ்சுக்கோ. அப்புறம் என்ன பண்றது?
நீயே சொல்லு. இன்னைக்கு பிரீத்திக்கு நிச்சயதார்த்தம். அது மட்டும் நடந்ததுன்னா அவ எனக்கு சொந்தமே இல்லாம போயிடுவா. உனக்கே தெரியும்ல, நான் ஒரு நாள் அவளை பார்க்கலன்னா கூட எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். நான் அவளுக்காக என்னோட ஸ்போர்ட்ஸ் கார் கூட விட்டு கொடுத்துருக்கேன்டா. இதுக்கு மேல நான் என்னதான் பண்ணும்? ரிஷி, ஒரு வழி இருக்கு. இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த ஒரு வழி இருக்கு. மாம் என் மேல உயிரை வச்சிருக்காங்க. நான் கஷ்டப்பட்டா அவங்களால தாங்க முடியாது. She loves me a lot. நான் மட்டும் அம்மா கிட்ட போயிட்டு நான் பிரீத்தியை லவ் பண்றேன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா அந்த ஆண்டி கிட்ட போய் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. மாம், நான் போய் அம்மா கிட்ட பேசுறேன். இதுக்கப்புறம் ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, எக்ஸ்கியூஸ் மீ. பாட்டி, மாம் எங்க? ஐயோ, அவ எங்க இருக்காளோ அங்கே இருந்துட்டு போகட்டும். இவ்வளவு நல்ல நாள உங்க அம்மாவுக்காக எதுக்காக கெடுக்கணும்? உங்களுக்கு அவங்க எங்கன்னு தெரியாதா? அம்மா, நீங்க எப்ப பார்த்தாலும் இவ்வளவு வெறுப்போட இருக்க கூடாது. உங்களுக்கு உடம்பு முடியாம போச்சுன்னா இந்திரா எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா, உங்களுக்கு சேவையெல்லாம் பண்றா. அதனால நீங்களும் அவ மேல பாசமா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உன்கிட்ட பேச நான் விரும்பல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து அவளுக்கு தாசன் ஆயிட்ட நீ. உன் கூட நான் எதுவும் பேச விரும்பல, போ. அம்மா, கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்டாட்டி தாசம் ஆயிதான் ஆகணும். அப்ப தாசனாவே இருந்துக்க. அம்மா, நீங்க இருக்கீங்களே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமியார் மருமகளுக்கு இடையில நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்னோட பேரு ராஜ் இல்ல, ராஜ் மாவாட்டியா இருக்கணும். ராஜ் மாவாட்டி. ஆண்டி, எங்க மாம் பாத்தீங்களா? இல்லப்பா. இல்லையே. சரிப்பா, போலாம். வா. எங்க தான் போயிட்டாங்க இவங்க? அம்மா, என் பையனுக்கும் உனக்கும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? இன்னைக்கு உனக்கும் பரத்க்கும் என்கேஜ்மெண்ட். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ரிஷி உன்னோட முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கலான்னு பாக்குறியா? ஒருத்தன் புருஷன், இன்னொருத்தன் காதலனா? சொல்லு, நான் சொல்றதெல்லாம் உண்மைதானே? எல்லாம் தெரியும் எனக்கு. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ரிஷி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவனை பாத்துக்கிட்டே இருக்கேன். நீ அவனை பாக்குறத பார்த்தா ஏதோ நீ அவனுக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லு, எப்பத்துல இருந்து அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்க? ஏன் அமைதியா இருக்க? பதில் சொல்லு. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? உன் தங்கச்சியை கட்டிக்க போற புருஷன் கூட இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நில்லு. ஏன் என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க பாக்குற? என் புள்ள மேல எதுக்காக உனக்கு அப்படி ஒரு நினைப்பு வருது? சொல்லு. சின்ன வயசுல இருந்து அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு அனு ஒருவேளை சொல்லிட்டா என்னோட பிளான் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுமே. எனக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். வாணி, சீக்கிரமா ஏதாவது செய்ய. இப்படி நீலி கண்ணீர் வடிச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணலான்னு மட்டும் நினைச்சிடாத. உன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பணக்கார பசங்களை பார்த்தா உடனே அவங்க பின்னாடியே சுத்துவீங்கல்ல. போது சம்பந்தியமா இதுக்கு மேல பேசாதீங்க. நீங்க ரிஷியோட அம்மாவா இருக்கலாம், ஆனா அதுக்காக இந்த அப்பா அம்மா இல்லாத குழந்தைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க. நாங்க தூரத்து உறவுக்காரங்களை கூட விட்டு கொடுக்காம பேசுறவங்க. நீங்க என்னடானா இவன் மேல தேவையில்லாம பழி போடுறீங்க. இவ்ளோ பெரிய குடும்பத்துல இருந்துகிட்டு எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு? வாணி, என் பேரு இந்திரா ராஜுங்கிறத மறந்துடாத. நான் ரிஷியோட அம்மா. உன்னோட தகுதி இருக்கிறவங்க எல்லாம் அமெரிக்கால என் காலுக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுக்கோ. நீ என்ன இன்சல்ட் பண்றியா? இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசின உன் குடும்பத்தோட நாங்க எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டோம், புரிஞ்சுதா? என்ன சும்மா பேசிக்கிட்டே போறீங்க? உங்க கையில இது இருந்தா எப்பவும் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணது நீங்க இல்ல, உங்களோட வீட்டுக்காரர். அதை மறந்துடாதீங்க. அதனால நீங்க நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. தேவையில்லாம இந்த மாதிரி மிரட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. நிறுத்து. போதும் வாணி, நீ ரொம்ப பேசிட்ட. என்ன நீ போயும் இந்த பொண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றல? என் புள்ளையும் இவ்வளவு என்ன பேசிக்கிறாங்கங்கிற ப்ரூஃப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வெச்சுக்கோ. அப்ப இருக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்திருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் நான் உன்னோட முகத்திரைய கிழிக்கிறேன். எல்லார்கிட்டயும் சொல்றேன், நீ என்ன மாதிரி டைப்னு.
வீட்ல இருக்கிற பொண்ணுங்களை பணக்கார பசங்க பின்னாடி சுத்த வச்சுட்டு அவங்கள பிளாக்மெயில் பண்றீங்கன்னு சொல்வேன். அதுக்கப்புறம் நான் மட்டும் இல்ல, இந்த சொசைட்டில இருக்கிற யாருமே உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. உனக்கு இவ்ளோ திமிரு இருந்தா நானும் எந்த வகையிலயும் உனக்கு குறைஞ்சவ கிடையாது, புரியுதா? ஆ? எனக்காக அவங்க கிட்ட ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்க சித்தி? உனக்காக தான் நான் சம்பந்தியம்மா கூட சண்டை போட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஆனா உன் கௌரவம் குறைய கூடாது. இங்க பாருமா, சம்பந்தி அம்மாவுக்கு உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு இனி சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் நடந்துக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதுலம்மா? பாத்து போக மாட்டேன், கண்ணனை குருடா. சாரி மேடம். சாரி, நீயே வச்சுக்கோ, எல்லாத்தையும் எடு. மாம், நான் என்கிட்ட உங்ககிட்ட பேச ஒரு எதுவும் முக்கியமான இல்ல. விஷயம் பேசணும். மாம், அது ரொம்ப விடு முக்கியமான ரிஷி, விஷயம். உன்கிட்ட பேச எதுவும் இல்ல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற அம்மா, மாதிரி என்னம்மா? இருக்கு. நீ ரொம்ப கவலையோட இருக்க, அது எனக்கு நல்லா தெரியும். நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. உனக்கு பிடிக்காத விஷயம் கண்டிப்பா இன்னைக்கு நடக்க போறதில்ல. எனக்கு அம்மா கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாரு, அம்மா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்க. இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த இந்த ஒரு வழிதான் இருக்கு. உனக்காக தான் நான் சம்பந்தி அம்மா கூட சண்டை போட்டேன். என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதோ இல்லையோ, ஆனா உன் கௌரவம் குறைய கூடாது. இங்க பாருமா, சம்பந்தி அம்மாவுக்கு உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு இனி சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் நடந்துக்கணும். போய் இந்த பொண்ணு முன்னாடி இன்சல்ட் பண்றல, என் புள்ளையும் இவ்வளவு என்ன பேசிக்கிறாங்கங்கிற ப்ரூஃப் மட்டும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு வெச்சுக்கோ, அப்ப இருக்கு. பிரீத்தி, இன்னைக்கு நிச்சயதார்த்தம் கண்டிப்பா நடக்காது. என்ன நடந்தாலும் சரி, நான் நடக்க விட போறதில்ல. மாம், மாம், எக்ஸ்கியூஸ் மீ மாம், நான் சொல்றது கொஞ்சம் மாம், மாம் ப்ளீஸ் மாம். இங்க என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் அண்ணன் பிரீத்தி பின்னாடி போயிட்டு இருந்தான், இப்ப அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வெளியில போயிட்டான். என்ன நடக்குதுங்க? அப்ப இன்னும் பேசல போல இருக்க. என்ன பேசல? பாட்டி ரிஷி இருக்கால, அவன் பிரீத்தி தான் காதலிக்கிறேன்னு மம்மி கிட்ட சொல்ல போயிருக்கான். இப்ப மம்மியால மட்டும்தான் ஆன்ட்டி அங்கிள் கிட்ட பேசி நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியும். வாட், ரியலி? சரி, உனக்கு என்ன ஆச்சு? ஐயோ, அண்ணனுக்கும் பிரீத்திக்கும் நடுவில் இருக்கிற காதலுக்கு பரத் எவ்வளவு பெரிய எதிரியோ, அதே மாதிரி தான் எங்க அம்மாவும் அதுக்கு எதிரி. வாட்? ஆமா. மாம் ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேசணும். உன்கிட்ட பேச எதுவும் இல்ல, நான் சொன்னனா இல்லையா? இல்ல மாம், ரொம்ப அர்ஜென்ட் மாம், ப்ளீஸ். இங்க பாரு, நான் டென்ஷன்ல இருக்கேன். இந்த வாணி இருக்கால, அவ என்ன ஆமாமா, அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன டென்ஷன் பண்ணி விட்டாங்க. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அப்புறம் கேக்குறேன். அப்புறம் முடியாது மாம், டைம் வரல. நிச்சயதார்த்தம் ஆயிடும் என் பிரீத்திக்கு. உன்னோட பிரீத்திய? பிரீத்தி எப்பத்துல இருந்து உனக்கு சொந்தமானா? நான் சொல்றேன் இருங்க. அது என்னன்னா, மெர்சிடஸை எனக்கு லஞ்சமா கொடுத்து எங்க அம்மா என்ன விலைக்கு வாங்க பார்த்தாங்க. என்னடா சொல்ற? மாமா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ரிஷி அண்ணாவும் பிரீத்தியும் தனியா மீட் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த பிரீத்தி என்ன பெரிய மகாராணியா, தேவையில்லாம எதுக்கு இவன் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான்னு என்கிட்ட வந்து சொன்னாங்க. போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. சீக்கிரமா போய் அவனை தடுத்து நிறுத்து. ரிஷி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா அவ அப்படியே ஆவியாவே மாறிடுவா. சரி பாட்டி, சரி சீக்கிரம் பாட்டி. ஓகே பாட்டி, வா 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 வா. நீ எங்க போற? அவன் போறான். உட்காரு. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என் மருமவுக்குள்ள பேய் எப்ப வரும் போகும்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறமா அவ என்னெல்லாம் பண்ணுவா தெரியுமா? பாட்டி, ஆனா அவன் தனியா போறான். நான் சொல்றதை கேளு முதல்ல.
நீ கேட்கலைனா என் மருமவோட ஆவி எனக்குள்ள வந்துரும். அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உட்காரு. அம்மா உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? அம்மா நான் பிரீத்தியை உயிருக்கு உயிரா லவ் பண்றேம்மா. என்ன சொன்ன நீ? திரும்ப சொல்லு, திரும்ப சொல்லு. ஆமாம்மா, நான் பிரீத்தியை ரொம்ப லவ் பண்றேம்மா. அண்ணா அம்மா கிட்ட எதுவுமே சொல்லிடாத, ஏன்னா அம்மா தான் காதலுக்கு மிகப்பெரிய எதிரியே. அப்படிலாம் பேசாதடா, அவங்க என்னோட அம்மா. ஐயோ அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு நீ எதுவுமே சொல்லிடாத ப்ளீஸ். இப்ப சொல்லு, நீ என்ன சொன்ன? பிரீத்திய உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தானே சொன்ன? அப்புறம் வேற என்னமோ சொன்னியே, அவள எதுக்கு வாய் மூடிட்டு இருக்க? சொல்லு, சீக்கிரம் சொல்லு. பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? அதாவது பிரீத்தியோட ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, அதனால தான் அது எனக்கு பிடிச்சிருக்கு. அவ போட்டிருக்க கம்மல், அப்புறம் அவளோட லிப்ஸ்டிக் பிடிச்சிருக்கு. அப்படியா? என் முகத்துல என்னன்னு எழுதி இருக்கு? நான் பைத்தியம்னா? இல்லல ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ பிரீத்தியை பத்தி ஏதோ சொல்ல வந்தல, சொல்லு. அது என்னன்னு சொல்லு. பே 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 பேன்னு எதுக்கு உளறிக்கிட்டு இருக்க? உண்மை என்னன்னு நீ இப்பவே எனக்கு சொல்லணும். எதுக்கு நீ இங்கேயும் அங்கேயும் பாத்துக்கிட்டு இருக்க? என்ன பாரு. என்னம்மா நீங்க இப்போ பாக்கிறதுக்கு நீங்க ரொம்ப எங்கா இருக்கீங்கல்ல? எல்லாம் காலி. ஐ மீன் உங்க காது செவிடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேவையில்லாத வாயை மூடு. அம்மா தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்கம்மா. எனக்கு பிரீத்தி வேணும். அண்ணா அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பிரீத்தியோட ட்ரெஸ் வேணும். அந்த ட்ரெஸ் நம்ம அனுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா, அதனால தான் கேக்குறேன். அப்படியா? நான் அமெரிக்கால இருந்து இங்க வந்து Dress கொடுங்கன்னு பிச்சை எடுக்க தானே வந்திருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எனக்கு தொல்லை கொடுக்கறதுக்காகவே பிறந்திருக்கீங்க, இடியட்ஸ். அம்மா ப்ளீஸ். எப்ப பார்த்தாலும் ரிஷி பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. எப்ப பார்த்தாலும் அவனை பாத்துக்கிட்டே இருக்க. நீ அவனை பாக்குறத பார்த்தா ஏதோ நீ அவனுக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லு. ஐயோ அண்ணா, உங்க லவ் ஸ்டோரியோட மிகப்பெரிய எதிரியே மாம் தான். நீ ஸ்டோரி சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுவாங்க மட்டும் நினைக்காத, ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஆமா, மாமா நீ எப்போ கூல் சொல்லுவேல்ல, அப்புறம் கியூட்னு சொல்லுவ. இந்த லவ் ஸ்டோரிக்கெல்லாம் 1 நம்பர் எதிரி நம்ம அம்மா தான். லவ் பண்றவங்களை கொன்னு அப்படியே முழுங்குற கேரக்டர் நம்ம அம்மா. இருக்கிற எதிரிங்க பார்த்தாதுன்னு இப்ப நம்ம அம்மா வேறையா? நல்ல வேலை நீ வந்து தடுத்துடா. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிரீத்தி ஏதாவது தப்பா பேசியிருப்பாங்க. பாவம் பிரீத்தி மனசொடைஞ்சு போயிருப்பான். I love you பிரீத்தி. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா, உண்மையாவே எனக்கும் ரிஷிக்கும் ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்கா? ஆமாம்மா, நீங்க எப்பவும் வாழ்க்கை முழுக்க கூடவே தான் இருக்க போறீங்க. சின்ன வயசுல இருந்து அவனை மட்டும்தான் நினைச்சேன். அவன் தான் எனக்கு எல்லாமே நினைச்சேன். நீ அவனை பாக்குறத பார்த்தா ஏதோ நீ அவனுக்காக பல வருஷங்களா காத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அவனுக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தது உண்மைதான். 17 வருஷமா அவன் வருவான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படி இவ்வளவு சீக்கிரம் அவனை என்னால மறக்க முடியும்? நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஆனா என்னால மறக்க முடியல. நான் மும்பைக்கு வந்ததுக்கு அப்புறம் என் விதி திரும்பவும் அவனை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திருச்சு. ஏன் இப்படி பண்றீங்க கடவுளே? ஏன் என் விதியில ரிஷிங்கிறவனே இல்லாதப்போ எதுக்காக என் மனசு அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கு? மனசுல ரிஷியை வச்சுக்கிட்டு எப்படி நான் பரத கல்யாணம் பண்ணிப்பேன்? எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. நான் பரத கல்யாணம் பண்ணிக்கிறது சரியா இல்ல ரிஷியை மறக்கிறது தான் சரியா? ஹனிமூனுக்கு பிரீத்தி எங்க கூட்டிட்டு போக போறீங்க? அமெரிக்காவா, சுவிட்சர்லாந்தா? அடடா, இன்னும் என்கேஜ்மெண்டே முடியல. அதுக்குள்ள ஹனிமூனுக்கு போயாச்சு. பரத பாத்தியா,
இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்த போன் இருக்கு, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். என்ன பண்றது சொல்லுங்க. நான் இப்போ வந்துடுறேன். நீ போய் பொறுமையா பேசிட்டு வாப்பா. ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஹே, தேங்க் யூ so much. யா எப்போ வரீங்க? அவனே என்ன இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த இடியட்க்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சுடா. நமக்கு அவனை பத்தி எல்லாம் தெரியும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட எப்படி கூலா பிஹேவ் பண்றான் பாரு. அந்த பரத்தை நீ சும்மா விடக்கூடாது. இப்பவே போய் நேருக்கு நேரம் அவன்கிட்ட பேச வேண்டியதான். நீ நல்லா மாட்டினடா மவனே. இனி உன்னால எங்கேயும் தப்பிக்க முடியாது. ஓகே ஓகே, யா நிச்சயமா. மிஸ்டர் பரத், நான் உங்களுக்கு அப்புறம் கால் பண்றேன். பாய். என்ன நடக்குது? என்ன? உனக்கும் சலோனிக்கும் நடுவில் ப்ளீஸ். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குமே தெரியும். நீ சொல்லு, உனக்கும் பிரீத்திக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உனக்கும் அனுவுக்கும் கல்யாணம் நடக்க போகுதில்ல. இன்ஃபேக்ட் உங்க கல்யாணத்தை சின்ன வயசுல நிச்சயம் பண்ணிட்டாங்கல்ல. அந்த காளி தேவியை உங்க 2 பேருக்கும் முடிச்சு போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அணுவை விட்டுட்டு பிரீத்தி பின்னாடி ஏன் சுத்திட்டு இருக்க? முதல்ல நீ சொல்லு, உனக்கும் சலோனிக்கும் நடுவில் என்ன நடக்குது? அவ உன்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லாத. ஏன்னா நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும் அவ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றது. நம்ம 2 பேருக்கு தான் தெரியும் அவ என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு. வேற யாருக்கும் தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு என்ன தோணுதுன்னா, மற்றவங்க யாரும் அதை தெரிஞ்சுக்கவும் விரும்பல. சீட்டா சுத்துறதெல்லாம் சலோனி கூட, ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது என்னோட பிரீத்திய. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இல்ல, உன்னோட வருங்கால மாமியா. அவங்க தான் எங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க தான் இதெல்லாம் சீக்கிரமா பண்ணணும்னு துடிச்சாங்க. பாவம் தவையா தவிச்சிட்டு இருந்தாங்க. நாளைக்கே இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது முடிச்சிடணும்னு சொன்னாங்க. ஒரு தாய்க்கு கண்டிப்பா இந்த மாதிரி பயம் இருக்க தானே செய்யும். அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் வேற ஒருத்தைய பார்த்துக்கிட்டு இருந்தா யாரால தான் சும்மா இருக்க முடியும் சொல்லு? அவங்க வந்து பிரீத்திக்காக பேசினாங்களா இல்ல அணுக்காக பேசினாங்களான்னு உனக்கு தான் தெரியும், ரைட்? எதையும் சுத்தி வளைச்சு பேசாத, நேரடியா விஷயத்துக்கு வா. ஒரு வழியா நீயே உன் வாயில ஒத்துக்கிட்டல சலோனிக்கும் உனக்கும் ஏதோ இருக்குன்னு, ரைட்? ரைட். ராங். இந்த டிஸ்கஷன்ஸை நாம அப்புறமா வச்சுக்கலாமே. இப்ப என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. எப்படியும் உன்னால ப்ரூவ் பண்ணவும் முடியாது. அப்புறம் எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? விட்டுரு. வாப்பா வா. ஏதோ வரேன். விருந்தாளியா வந்திருக்க. விருந்தாளி மாதிரி நடந்துக்கும். நல்லா சாப்பிட்டு கிளம்பி போயிட்டே. தால் மக்கனி கண்டிப்பா சாப்பிடு, ரொம்ப டேஸ்டா இருக்கும். தால் மக்கனியை நான் உனக்கு ஊட்டி விடுறேன்டா, அதுவும் என்னோட ஸ்டைல்ல. இதோ வந்துட்டான் என் பையன். இவர் நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப வேண்டியவர். ஹலோ. ஹலோ. பிரீத்தி எங்க போனா காணும்? அம்மா அம்மா ஒரு நிமிஷம். இந்த மோதிரத்தை பாருங்க. இத நானே வாங்கியிருக்கேன். எப்படி இருக்கு? இது யாருக்காக வாங்கிட்டு வந்திருக்கப்பா? இது பரத்துக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பொண்ணு போடுற மோதிரமாச்சு, இதைய போட போற? அம்மா, எனக்கு முன்னாடியே தெரியும் நீங்க தப்பா தான் நினைக்க போறீங்க. நான் இத பரத்துக்கு கொடுக்க போறேன். அப்பதான் அவன் பிரீத்திக்கு போடுவான். சின்ன வயசுல இருந்து நீ இப்படிதான் எந்த நல்ல காரியத்தையும் கெடுத்து வச்சிருவேன். அம்மா, உங்களுக்கு மோதிரம் பிடிக்கலையா? மோதிரம் என்னமோ நல்லதா இருக்கு, ஆனா எவனும் ஒருத்தர் பிரீத்திக்கு போட போறான். அம்மா, இப்பவாவது கொஞ்சம் சந்தோஷமா இருங்களேன். ஆமா ஆமா, நீ எது செஞ்சாலும் என் சந்தோஷத்துக்காக செய்யற பாரு. இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? முதல்ல எனக்கு ஒரு தப்பான மருமகளை கூட்டிட்டு வந்த. அவ வந்ததும் உன்னை என்கிட்ட இருந்து முழுசாவே பிரிச்சுட்டா. நீ எனக்கு தப்பான மருமகளை தேர்ந்தெடுத்த மாதிரி நீயும் ஒரு தப்பான மருமகளை தேர்ந்தெடுக்க போற. அங்க பார், அங்க பாத்தியா அணுவ? அவ ஜூஸ் குடிக்கிறத பாத்தீங்கன்னா ஏதோ ரத்தம் குடிக்கிற மாதிரி இருக்கு. தலையில இருந்து கால் வரைக்கும் அப்படியே இந்திரா மாதிரியே இருக்கா. ஆனா இந்திரா விட 10 அடி அதிகமாவே இருக்கா. அவளையும் அவ முகத்தையும் பார்த்தோம்னா அவ ரிஷியே இல்ல, ஓ சொத்தை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பிரீத்திய பாரு, அந்த பொண்ணை பார்த்ததும் ரிஷிக்காகவே பிறந்த மாதிரி இருக்கா. அப்போ அப்படி சொல்லமா? ஏன் தேவையில்லாம எல்லாரையும் இழுக்கிற? ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்க. அம்மா, அணுவுக்கும் ரிஷிக்கும் சின்ன வயசுலயே கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு. குமார் எப்பவும் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பான், உனக்கு என் பொண்ணுதான் மருமகளா வரணும்னு.
அம்மா, பிரீத்திய உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா என்ன பண்றது, ரிஷியோட தலையில அனுதான்னு எழுதி வச்சிருக்கு. அதுவும் இல்லாம ஒண்ணு ஞாபகம் இருக்கா, ரிஷியோட ஜாதகத்துல என்ன எழுதி இருக்கு? ரிஷிக்கு ஒருவேளை ஏதாவது ஆபத்து வந்தா அனுவால மட்டும்தான் அவனை காப்பாத்த முடியும். அது மட்டும் இல்ல, என் உயிர் நண்பனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த அந்த வாக்கை நான் நிறைவேற்ற வேண்டாம்? சொல்லுங்க. நீங்க பாரு பிரீத்தி, நான் உங்ககிட்ட பேசி ஆகணும். இதை தவிர எனக்கு வர வழி இல்லை. ரிஷி ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட். தயவு செஞ்சு எந்த தடங்களையும் ஏற்படுத்தாத. நீ நினைச்ச மாதிரி நடக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எல்லாருக்கும் அந்த நிலாவை பிடிக்கும், ஆனா எல்லாராலையும் அதை தொட முடியாது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில நம்ம நினைச்ச எல்லாமே நமக்கு கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. நாம என்ன நினைச்சாலும் விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். நீ ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. சாரி. என்ன நீ எவ்வளவு ஈஸியா சொல்லிட்டல? நான் உனக்காக துடிச்சிட்டு இருக்க மாதிரி நீயும் எனக்காக துடிச்சிட்டு இருக்க. ப்ளீஸ் என்ன போக விடு. என் உயிரே போனாலும் சரி, நான் உன்னை போக விட மாட்டேன். இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன். ஐம் சாரி பிரீத்தி, என்னால தான் உனக்கு ஃபீவர் வந்தது. ஏன்னா நான் தான் உன் பெட்ல வெங்காயத்தை வச்சேன். ஐம் சாரி. நான் அந்த பண்டிதரை மேக்ஸிமம் கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள உன் தங்கச்சி வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டா. அந்த எல்லாத்துக்கும் பயந்து ஓடி போயிட்டாரு. நீ எதுக்காக ரிஷி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நான் தான் சொன்னல, சரியான நேரம் பார்த்து இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நிறுத்திடுறேன். ஆனா நீ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லல. அதனாலதான் நான் நம்ம ரெண்டு பேரோட நல்லதுக்காக இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த என்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செஞ்சுட்டேன். ஆனா முடியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நான் உனக்கு அந்த மாதிரி எதுவுமே சொல்லல ரிஷி. என்னோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போயிடுச்சுன்னா சித்தப்பா சித்திக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படும். சித்தப்பாவும் சித்தையும் தான் இந்த பிக்சர்லயே மெயின் வில்லன். ஆமா பிரீத்தி, புரிஞ்சுக்கோ. ஓகே லிசன், உங்க சித்தி சித்தப்பா எங்க அப்பா அம்மா எல்லாரையும் மறந்துரு. உன் மனசு சொல்றது கேளு ப்ளீஸ். உன் மனசு சொல்றது கேளு. என்ன உண்மை என்னன்றத உன்னோட மனசு தான் சொல்லும். ப்ளீஸ் பிரீத்தி, ஒரே ஒரு வாட்டி உன் மனசு சொல்றது கேளு. இங்க பாருமா, சம்பந்தி அம்மாவுக்கு உனக்கும் ரிஷிக்கும் நடுவுல எதுவும் நடந்துட்டு இருக்குன்னு இனி சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு ஏத்த மாதிரி நீ தான் நடந்துக்கணும். உன்னை பொறுத்த வரைக்கும் வேணும்னா உன் உலகத்துல அப்பா அம்மா சித்தி சித்தப்பால பெருசா தெரியாம இருக்கலாம். ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என்னோட வாழ்க்கையும் உன்னோட வாழ்க்கையும் வேற விஷயம். ரெண்டும் ஒத்து வராது. பட் பிரீத்தி, நான் சொல்றது ரிஷி ப்ளீஸ் ப்ளீஸ் ரிஷி, நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பா எதுவும் நடக்காது. நம்ம விதியில நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும்னு இருந்தா நாம எப்பவும் ஒண்ணு சேர்ந்திருப்போம். ஆனா அப்படி எதுவுமே நடக்கல. நம்ம விதியில அப்படி எதுவும் எழுதவும் இல்லை. நீ உலகத்தை வேணா மாத்தலாம் ரிஷி, ஆனா விதியை மாத்த முடியாது. நீலு பிரீத்தி, இங்க வா. இல்ல இல்ல தாயே, இல்ல.
மா, தயவு செஞ்சு புயலை நிறுத்து. அவங்கள அந்த புயல்ல கூட்டிட்டு போயிடும். அவங்க 2 பேரையும் அது எங்க கூட்டிட்டு போகும்னே தெரியாது. அம்மா, அவங்கள இதுக்கு மேல சோதிக்காதம்மா. தயவு செஞ்சு அவங்கள பிரிச்சிடாதம்மா. அம்மா, அம்மா, அவங்க 2 பேரையும் உன் கோவில தானே சேர்த்து வச்ச. உன் கையால தானே அவங்கள சேர்த்து வச்ச. உனக்கு தான் தெரியும்ல, எல்லாமே உனக்கு தெரியும்ல. இது இன்னைக்கு இல்ல, 7 ஜென்மத்துக்கும் சேர்ந்து வாழ போற பந்தம். இன்னைக்கு அவங்க 2 பேருக்கும் உன்னோட உதவிதான் தேவை. காப்பாத்து தாயே, அவங்க 2 பேரையும் எப்படியாவது காப்பாத்து. உன் ஒருத்தியால தான் அது முடியும். ஜெய் மா காளி, ஜெய் மா காளி, ஜெய் மா காளி. நில்லு பிரீத்தி. ரிஷி, கிட்ட வராத பிரீத்தி, அங்கேயே நில்லு. பிரீத்தி, காதல மறக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் வேணும். ஒன்னு நீ, இன்னொன்னு என் இதயம். ரிஷி வேண்டாம் ரிஷி. பிரீத்தி, விஷயம் காதல பத்தி இருந்தா நான் கண்டிப்பா பயந்திருக்க மாட்டேன். ஆனா விதியோட விளையாட்டை பார்க்கும்போது எனக்கு என்னமோ உன்னை எழுந்துருவனு பயமா இருக்கு. ரிஷி வேண்டாம். பிரீத்தி, நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? உன்னை வேற ஒருத்தன் கூட பாக்குறதுக்கு பதிலா நான் செத்து போயிடலாம். பிரீத்தி, ப்ளீஸ் சொல்றத கேளு. என்ன பொறுத்தவரைக்கும் நீ எனக்கு தான் சொந்தம். நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். சொல்லு ரிஷி, இது பண்ணாத ரிஷி, ப்ளீஸ் சொல்லு பிரீத்தி. அந்த பரத் உனக்கு மோதிரம் போடும்போது நீ அதை போட்டுக்க கூடாது. சொல்லு பிரீத்தி. நீ ஏற்கனவே என்கிட்ட சொல்லிருக்க, அவன் மட்டும் உனக்கு மோதிரம் போட்டுதான் வாழ்க்கை முழுக்க என்கிட்ட பேச மாட்டேன்னு. அதை என்னால தாங்க முடியாது, நான் செத்துறேன் பிரீத்தி. நீ என்ன காதலிக்கிற, நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆனா ஏன் சேர முடியல? ரிஷி, நம்ம எப்பவும் அப்படி இருந்தது இல்ல. நீயும் நானும் ஒண்ணா இருந்தது இல்ல. ப்ளீஸ் அந்த கத்தியை தூக்கி போட்டுரு. இன்னைக்கு நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என்னால இருக்க முடியாது. ரிஷி, ரிஷி ப்ளீஸ் வேண்டாம். ரிஷி, என்ன விடு பிரீத்தி. பிரீத்தி விடு. நான் ஒன்னும் விளையாடல பிரீத்தி. ரிஷி வேண்டாம். ரிஷி பண்ணாத. பிரீத்தி, நீ என்ன விட போறியா இல்ல பரத்தை விட போறியா? பிரீத்தி, என்னால நீ இல்லாம வாழ முடியாது. வேண்டாம் ரிஷி, நிறுத்து ரிஷி ப்ளீஸ். பிரீத்தி, என்ன விடு பிரீத்தி. ரத்தம் அதிகமா போதே. மாம், ஆண்டி, மாம். எப்படி உன் கை இப்படி அடிபட்டுச்சு? ஏதோ கத்தில கிழிச்ச மாதிரி இருக்கு. ஆமா, என்னாலதான். கிளாஸ் கை தவறி கீழே விழுந்துருச்சு. பிரீத்தி அதை எடுக்கும்போது கையில கிழிச்சிருச்சு. எப்ப பார்த்தாலும் ஏன் நல்லவங்களுக்கு அடிபடுது? கெட்டவங்களுக்கு அடிபட்டா நல்லா இருக்கும். மாம், இவ கையில வேற அடிபட்டுருச்சு. என்கேஜ்மெண்ட் எப்படி நடக்கும்? டோன்ட் வரி, அதான் நார்கல. ஏன் பரத் கிட்ட நீ ரிங் போட்டு போறியா? ஓவரா பேசிக்கிட்டு இருக்காரு. வாய். ஏமா, கட்டு போட்டாச்சா? வெளியில போலாமா? ஏன்னா உன் கையில அடிபட்ட விஷயம் அவங்களுக்கு இன்னும் தெரியாது. தெரிஞ்ச வருத்தப்படுவாங்க. வாமா, வா போலாம். வா. இதோ வந்துட்டாங்க. வாமா பிரீத்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பரத் பக்கத்துல வந்து உட்காரு. வா. வாமா, வா வா வா. நிச்சயதார்த்த சடங்குகளை எல்லாம் முடிக்கணும். வாமா, வா வந்து உட்காரு. பிரீத்தி, இந்த மோதிரத்தை பரத்துக்கு போட்டு விடு.
வீட்டு பொண்ணு எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். இது நான் செலக்ட் பண்ணது. நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. போட்டு விடுப்பா. என்னாச்சு? உனக்கு என்ன? ஐ மீன், நீ மனசு ஒன்றும் மாத்திக்கலையே. என்னால மோதிரத்தை போட்டுக்க முடியாது. என்னாச்சுமா பிரீத்தி? எப்படி அடிபட்டுச்சு? அது கண்ணாடி கையை கிழிச்சிருச்சு. அவ்வளவுதானா? இதுதான் விஷயமா? ஆமா. அதனால என்ன? இந்த விரல்ல போட்டு விட்டா போச்சு. நினைச்சதே இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. பாத்தியா எப்படி போறேன் பாரு. அங்க இருக்கா பாரு சுபா, அவ என் மூஞ்ச பேத்துருவேன்னு சொன்னா. இதுக்கப்புறம் என் மூஞ்ச எப்படி பேக்க முடியும்? அதே மாதிரி ரிஷி அனுவோட முகத்தை பார்க்க முடியாது. பாவம், அவ முகத்தை பார்க்க எப்படி துடிக்கிறான் பாரு. வாழ்த்துக்கள் ரிஷி, வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் பாட்டி. அட, ஏன்டா இப்படி சொல்ற? நான் சந்தோஷமான விஷயம் சொல்றேன். அந்த அறிவு கெட்டவளுக்கு பிரீத்தி கூட நிச்சயதார்த்தம் நடக்கல. அதான் நடந்துருச்சுல. இல்லடா, எதுவும் முடியல. இங்க பாரு, மோதிரத்தை இந்த கையில இருந்து இந்த விரல்ல மாற்ற வரைக்கும் நிச்சயதார்த்தம் முடியலன்னு அர்த்தம். ஏன்னா உனக்கு தெரியும்ல நிச்சயதார்த்த மோதிரத்தை எதுக்கு இந்த விரல்ல போடுறாங்கன்னு? இந்த விரலோட நரம்பு ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுது. இந்த விரலோட நரம்பு ஹார்ட்டோட கனெக்ட் ஆகுதா? ஆமா, அதுதான் உண்மை. இப்ப இவங்க செஞ்சது நிச்சயதார்த்தமே இல்ல. அது எப்படி இந்த ஊர் ஒத்துக்கும்? சம்பிரதாயங்கிறது பெரியவங்க சம்பந்தப்பட்டது. நீதான் பார்த்தல, அந்த பரத் வலுக்கட்டாயமா பிரீத்தியோட கைய பிடிச்சு அந்த மோதிரத்தை போட்டுட்டான். அந்த பொண்ணா சம்மதிச்சு கை கொடுக்கலையே. கரெக்டா? அப்ப இதுக்கு அர்த்தம் என்ன? பிரீத்தியோட விரலுக்கு எந்த மோதிரம் போச்சோ அது நம்ம வீட்டு மோதிரம். நம்ம கொடுத்த மோதிரத்தை தான் பிரீத்தி போட்டிருக்கா. அப்ப பிரீத்தி யாருக்கு சொந்தம்? உனக்குதான். நீ நினைச்ச மாதிரியே எல்லாம் நடக்கும், கவலைப்படாத. அப்ப அவங்களை கூப்பிடுறாரு பாட்டி. வா. பிரீத்தி எனக்கு தான். சிரிச்சுக்கோ கண்ணா, எவ்வளவு சிரிக்குமா சிரிச்சுக்கோ. நான் உன்னோட உண்மையான முகத்தை மத்தவங்களுக்கு காட்ட தாண்டா போறேன். நீயும் பாத்துட்டே. அதுக்கப்புறம் பிரீத்தியை உங்ககிட்ட நான் காப்பாத்திடுவேன். பிரீத்திக்கு நானே மோதிரம் போட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிப்பேன். பிரீத்தி எனக்கு தான் சொந்தம். பிரீத்திக்காக பிறந்தது ஒருத்தன் தான், அது வேற யாரும் இல்லை. நான் தான்டா அது. அண்ணா பாவம் எவ்வளவு வேதனை அனுபவிப்பான். அவன் எவ்வளவு ஷாக்ல இருந்திருக்கணும். ஆனா இவனை பார்த்தா அந்த மாதிரி தெரியலையே.
எனக்கு என்னமோ உனக்கு பைத்தியம் முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன அங்க பாரு ஆரம்பிச்சிருச்சு பாரு. ஐயோ அப்ப அண்ணன் பைத்தியம் ஆயிட்டானா? இங்க பாரு எனக்கு உடனே ப்ராமிஸ் பண்ணேன் அண்ணன் பைத்தியமான விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன்னு. அவன் பைத்தியம்னு தெரிஞ்ச எல்லாருமே கல்லால அடிப்பாங்க. அவனுக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அண்ணா 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 நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க 2 பேரும் தான் இருக்கோம்ல. நாங்க உன்னை தனியா விட மாட்டோம். அண்ணா நான் சொல்றத கேளுங்கண்ணா. நீ பைத்தியமானாலும் பைத்தியம் முத்தி போனாலும் we are your brothers. We love you. Right? I love you my dear brother. ஆமா நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன்னா. நீங்க இருக்கீங்களே பைத்தியமாடாண்ணா. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஐயோ அண்ணா பிரீத்திக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. நீ அழுகாம சிரிச்சுக்கிட்டு இருக்க ஏன்? நானே சிரிக்கிறேன் நீங்களும் சிரிங்க. சிரிங்க சிரிங்க நல்லா சிரிங்கடா. Stupid serious fool. இங்க பாரு பிராக்டிகலி பரத் கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பட் டெக்னிக்கலி ஆகல. புரியல? புரிய வைக்கிறேன். பாட்டி பிரீத்தி நம்ம சம்பிரதாயம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா நிச்சயதார்த்த மோதிரம் ஒரு பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் ஃபிங்கர் எல்லாம் போடணும். நான் சொல்றது புரியுதா? ரைட். ஆனா பரத் எந்த கையில போட்டா? ரைட் ஹேண்ட்ல. பரத் போட்டதும் பிரீத்தி அதை போட்டுக்கிட்டா. அது யாரோடது? நம்மளோடது. மாப்பிள்ளை வீட்டோடது. மோதிரத்தை யார் வாங்கிட்டு வந்தாங்க? நம்ம அப்பா. அப்படின்னா மோதிரம் யாரோடது? உந்து. அத யாரு போட்டு விட்டது? உன்னால. அப்போ பிரீத்தி யாருக்கு சொந்தம்? என்னது எதுக்கு இவனுங்க கும்பல போடுறானுங்க? என்னவா இருக்கும்? நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். ஆண்டி ஆண்டி இவனுக்கு எதுக்கு நீங்க வாழ்த்து சொல்றீங்க? இவனுக்கு ஒண்ணு நிச்சயதார்த்தம் நடக்கலே. பரத்துக்கு தானே நடந்தது. இல்ல எனக்கு தான் நடந்துச்சு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பொண்ணுக்கு எனக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சுல. அதே மாதிரி தான் இப்போ பிரீத்தியோட நிச்சயதார்த்தத்தை பார்க்கும்போது என்னோட நிச்சயம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை நினைச்சு தான் நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். புரியுதல? தேங்க் யூ. போங்க 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 போங்க. என்ன ஐடியானா மைண்ட் ப்ளோயிங். பிரீத்திக்கே தெரியாம உன்னோட என்கேஜ்மென்ட் நடந்துருச்சு. அண்ணா பிரீத்தி உனக்கு சொந்தமாயிட்டா. மைண்ட் ப்ளோயிங். மைண்ட் ப்ளோயிங். இதுதான் ரிஷியோட ஸ்டைல். என் அண்ணா சும்மாவா சரியான புத்திசாலி இல்ல. இது போதும். இப்பவே பிரீத்தி கிட்ட போய் நமக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். டெக்னிக்கலா இல்லைனாலும் எப்படியும் நடந்துருச்சு. நீ போய் அவன் கிட்ட பேசு. போடி போ. நீ ஏன் பொண்ணுன்றத நிரூபிச்சுட்டு வா போ. ஓ பொண்ணு நிரூபிக்கணுமா? இந்த வயசுலயா? உனக்கு என்ன பைத்தியமா? அந்த மாதிரி யாரும் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? நாம ஹாலிவுட் மாப்பிள்ளை பத்தி சொல்லிட்டு இருக்க. அனுவோட என்கேஜ்மெண்ட் பார்த்து ரிஷிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன? என்னால அந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. யாரா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை கோடீஸ்வரன்னு தெரிஞ்சா கிழவனு கூட கல்யாணம் பண்ணி வைக்க தயங்க மாட்டேன். ஐயோ அம்மா எவ்வளவு கேவலமா யோசிக்கிற. இங்க பாரு என்னை ஏன் கோவப்படுத்துற? கோவம் வர வச்சா நான் இப்படிதான் பேசுவேன். நான் என்ன சொல்ல வரேன்னா அனுவோட என்கேஜ்மெண்ட் பார்த்து ரிஷிக்கு பைத்தியம் பிடிக்கல. ரிஷி தெளிவாயிட்டான். அனுவோட என்கேஜ்மெண்ட் பார்த்து அவனுக்கு அவன் என்கேஜ்மெண்ட் ஞாபகம். நிஜமா? ஆமாண்டி. பார்த்தல 2 பேரும் உனக்கு எப்படி வாழ்த்து சொன்னாங்கன்னு. கண்டிப்பா அனுக்காக வாழ்த்து சொல்லிருக்க மாட்டாங்க. உனக்காக தான் சொல்லிருப்பாங்க. புரியுதா உனக்கு? நான் இப்பவே போய் ரிஷியை வெறுப்பேத்திட்டு வரேன். நான் வரேம்மா. வா நான் ரிஷி கிட்ட போறோம். அவன் உடம்புல நெருப்பு மூட்டி விடணும். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீ ப்ளீஸ். நீயே போய்க்கோ. நான் வரல. அதுவும் இல்லாம ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீன்ற ஆப்ஷனுக்கு நான் வரல. அவ கூட போமா. வாடி நான் போய் அவனை வெறுப்பேத்துறேன். நீ பக்கத்துலயே நில்ல ப்ளீஸ். போலாமா? அப்பா கடவுளே என் பொண்ணுங்களுக்கு நீதான் உதவி செய்யணும். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்சம் கூட வா. நான் உன்கிட்ட எதுவுமே பேச விரும்பல. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் தனியா விடுறியா? நான் இப்ப அப்படி என்னதான் கேட்டேன்? ஏன் இவ்ளோ கோவமா போறா? பிரீத்தி ரிஷி ஏன் பிரீத்தி பின்னாடி போறான்? என்ன விஷயமா இருக்கும்? Congrats. Thank you so much. உனக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வேண்டாம் ரிஷி. நீ எதுவும் சொல்லாத. நான் கேட்க தயாராவும் இல்ல. பிரீத்தி ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம். ரிஷி ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ என் பேரை சொல்லாத. நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன். பரத் எப்போ என் கையில மோதிரம் போடுறானோ அப்பவே நான் அவனுக்கு சொந்தம்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சடங்கு சம்பிரதாயம் அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. உனக்கு அதுல நம்பிக்கை இல்லைனாலும் எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால இனிமே நம்ம 2 போதும். எனக்கு தெரியும் நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல, ரொம்பவே வித்தியாசமானவதான். அது எனக்கு புரியுது. அதனாலதான் உன்னை எப்ப பார்த்தாலும் எனக்குள்ள ஒரு ஈர்ப்பு ஏற்படுது. ஆமா பிரீத்தி, உன்னை இன்னும் அதிகமா லவ் பண்ணணும்னு என் மனசு எனக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்கு கொஞ்சம் பேச விடு. நான் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும். ப்ளீஸ் ரிஷி.
எனக்கு தெரியும் பிரீத்தி, நீ ஒருத்தனுக்காக தான் பிறந்திருக்க, அவனும் உனக்காக தான் பிறந்திருக்கான். அந்த ஒருத்தன் யாரோ இல்ல பிரீத்தி, நான் தான். தப்பு. இன்னைக்கு யார் எனக்கு மோதிரம் போட்டாங்களோ அவங்க தான் எனக்காக பிறந்தவங்க. அவர் தான் என் கையில மோதிரம் போட்டாரு. அவர் பேர் பரத். இனிமே நான் அவரோட குடும்பத்துல உறுதி ஆயிட்டேன். போயக்கான இன்ஃபர்மேஷன், இந்த மோதிரம் எங்க வீட்ல இருந்து வந்தது. இது எங்க அப்பா தான் வாங்கிட்டு வந்தாரு. ஸோ டெக்னிக்கலி எங்க அப்பாவுக்கு நீ மருமகள் ஆயிட்ட, எனக்கு மனைவி ஆயிட்ட. எங்க குடும்பத்துல இருந்து வந்த மோதிரத்தை தான் நீ இப்ப போட்டிருக்க. பரத் உனக்கு மோதிரம் போட்டது என்னவோ உண்மைதான், ஆனா அவன் போட்டது தப்பான விரல்ல. பிரீத்தி, நீ தான் என்கிட்ட சொன்ன என்கேஜ்மெண்ட் ரிங் எப்பவும் பொண்ணோட லெஃப்ட் ஹேண்ட்ல இதயத்துக்கு சம்பந்தப்பட்ட விரல்ல இருக்கணும்னு சொல்லியிருக்க. அது உண்மையா இல்லையா? ஆனா இன்னைக்கு பரத் இந்த விரல்ல அந்த மோதிரம் போடல. மோதிரத்தை அவனும் வாங்கல. சோ நீயே சொல்லு, நிச்சயதார்த்தம் யார் கூட நடந்தது? என் கூட. இப்ப இந்த மோதிரமும் என்னோடது, நீ கழுத்துல போட்டிருக்கிறிய அந்த கருப்பு கயிறு அதுவும் என்னோட தான். பரத் நில்லுங்க. இங்க பாருங்க, நான் என் லைஃப்ல முக்கியமா நினைச்சிட்டு இருக்கிறது என் அக்காவை மட்டும் தான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி மேல சொல்லு. என் அக்கா மட்டும் உங்களால வேதனைப்படுறாங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. பரத், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என் அப்பா அம்மா சத்தியமா சொல்றேன், உங்களை உண்டையில நான் ஆக்கிடுவேன். நீ இப்படி சந்தேகப்படுற மாதிரி நான் அப்படி என்ன பண்ணிருக்கேன்? நீங்க அப்படி பண்ணிருக்கீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா ரிஷி உங்களை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கான். ஒருவேளை அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, உங்களை நான் எந்த நிலைமைக்கு ஆளாக்குவேன்னு உங்களுக்கே தெரியாது சொல்லிட்டேன். இது வரைக்கும் நீ என்ன பாசமா மாமான்னு கூப்பிட்டதில்ல. இங்க பாருமா, இது எல்லாத்துக்கும் அந்த ரிஷி தான் காரணம். உங்க கேரக்டர் எப்ப நல்ல கேரக்டர்னு எனக்கு தோணுதோ அப்ப என் வாயால மாமான்னு நானே கூப்பிடுறேன், சரியா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் ரிஷி கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. சோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நான் பேசுறது கேட்காமலே கிளம்பி போயிட்டான். நான் இவ்வளவு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்தேன். நான் அனுவோட தங்கச்சி, என்கிட்ட எப்படி இவன் இப்படி பிஹேவ் பண்ணலாம்? எனக்கு இந்த பரத்தை கண்டாலே பிடிக்கல. உனக்கு எந்த பையனுமே பிடிக்காது அப்படிதானே? எங்க அண்ணன் ரிஷியை பார்த்தா பிடிக்காது, பரத்தை பார்த்தா பிடிக்காது, அப்புறம் என்ன? ஏய் ஒட்டட குச்சி, இங்க பாரு. ஏய் ஃப்ராடு, காஞ்சு போன முள்ளங்கி, காத்தாடி, உடைஞ்சு போன அப்பளம். ஏய் வாய் முறி வாயாடி, மூளை கிட்டு போன ராட்சசி, ஹாரா ஸ்டோரி, அரகுர ஸ்டோரி, சாத்தானுக்கு பாட்டி. ஏய் சடங்கு சம்பிரதாயம், அப்புறம் எல்லாருக்கும் முன்னாடி எனக்கும் அவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு. ஒன்னு சொல்லட்டா? ஒரு பையனும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டுல இருந்தாங்கன்னா சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க புருஷன் பொண்டாடி தான். அதே மாதிரி நீ அப்படி நினைக்கிறியா இல்லையா? இல்ல. ஏன்? என்ன சடங்கு சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அதே மாதிரி தான் எந்த சடங்கும் சம்பிரதாயமும் உனக்கு பரத் கூட நடக்கல. ஆமா பிரீத்தி, எல்லா சடங்கும் சம்பிரதாயமும் ஏன் கூட தான் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். அந்த கடவுளோட விருப்பமும் அதான். கொஞ்சம் யோசி, ஒவ்வொரு சடங்கும் பரத் கூட தான் நடந்திருக்கணும், ஆனா ஏன் கூட நடந்துச்சு? பிரீத்தி, நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம் பிரீத்தி. நம்மள இனிமே யாராலையும் பிரிக்க முடியாது. பிரீத்தி எனக்கு சொந்தமாயிட்டா. பிரீத்தி யாருக்கு சொந்தம்னு எங்க ரெண்டு பேருக்குமே தெரியும். என்ன பிரீத்தி? முக்கியமான விஷயம், உன்னோட இந்த பார்ட்டில தால் மக்னி ரொம்ப அருமையா இருந்துச்சு. இங்க பாருங்க, நான் கன்ஃபார்மா சொல்றேன், பிரீத்திக்கு ரிஷிக்கு நடுவுல என்னவோ இருக்கு, ஏதோ போயிட்டு இருக்கு. நானே இந்திரா, பார்த்தேன். ஏன் தேவையில்லாததெல்லாம் பேசுற? ஓகே, கொஞ்சம் அங்க பாருங்க. உங்க அம்மா எதுக்காக இவ்ளோ சந்தோஷமா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரிஷியோட நிச்சயதார்த்த தன்னைக்கு கூட அவங்க இவ்ளோ சந்தோஷமா இல்ல? இந்திரா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அம்மா சிரிச்சா ப்ராப்ளம்ங்கற, சிரிக்கலனாலும் ப்ராப்ளம்ங்கற. எனக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மா தான் உனக்கு ப்ராப்ளம். இல்ல, என்னோட ப்ராப்ளம் நீங்க தான். ஏன்னா எப்பவும் நீங்க உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. எல்லாரும் பாக்குறாங்க, எதுக்கு வாய் மேல வர வச்சிருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. சரி பேசாதீங்க. பேசுனா மாட்டிக்குவேன், பேசலனாலும் மாட்டிக்குவேன். அதுக்கு பதிலா நான் வாய் மூடிக்கிட்டு இருந்துறேன். இப்படியே இருங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு.
எக்ஸ்கியூஸ் மீ எனக்கு வேண்டாம்ப்பா. மாம். ரிஷி, சொல்லுங்கம்மா. இன்னைக்கு மறுபடியும் ட்ரேவை தூக்கிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்ல உனக்கு என்ன மூளை குழம்பிடுமா? உன் எங்கேஜ்மெண்ட்லயும் இப்படிதான் ட்ரேவை தூக்கி சுத்திக்கிட்டு இருந்த. இன்னைக்கும் நீ அவனோட நிச்சயதார்த்தத்துல ஒரு நிமிஷம் இந்திரா, அப்போ ரிஷிக்கு நல்ல புத்தி வந்துருச்சுங்கறியா? உண்மையிலேயே இவனுக்கு நல்ல புத்தி வந்துருச்சுன்னா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எப்பவும் இதே மாதிரி பொறுப்புள்ளவனா நடந்துக்கணும். இந்தியாவிலையாவது இவனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து இவனை நல்லவனா மாத்தினாளே. சந்தோஷமா இருக்கு. அம்மா, பிரீத்திய இந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ மட்டும்தான் மத்தவங்களோட ஃபங்க்ஷனா இருந்தாலும் தான் ஃபங்க்ஷனா நினைச்சு வேலை பார்ப்பான். ஆமா, கொஞ்சம் இது புடிங்க. நான் எதுக்கு பிடிக்கும்? அட புடிங்கம்மா. ரைட். நம்மளோட ஃபங்க்ஷன், நம்ம பிரீத்தி எல்லாமே நமக்கு தான் சொந்தம். புரியுதா புரியலையா? மாம், நீங்க கொஞ்சம் அப்பாவுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஒண்ணு அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அவன் ஏதோ நமக்கு சொந்தம்னு சொன்னான். கடவுளே, உங்களுக்கு உண்மையாவே எதுவும் புரிய மாட்டேங்குது. உனக்குன்னா எப்பவுமே ஒண்ணுமே புரியறது இல்ல. இருந்தாலும் பெரிய புத்திசாலி மாதிரி சுத்திட்டு இருக்க. அத்தை, கொஞ்சம் இங்க வாங்க. அத்தை, உங்களாலையும் என்ன புரிஞ்சுக்க முடியல. இப்பவாவது சொல்லுங்க, இத்தனை வருஷங்களா என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு சொல்லுங்க. என்னால என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க. ப்ராப்ளம் இருக்கே. அப்ப சரி, நான் போறேன். அப்புறம் ஏன் இங்க நிக்கிற? கிளம்பு. நீ ஏன் நிக்கிற? அவ கூட போ. பொண்டாட்டி தாசன். நான் போக மாட்டேன், இங்கே தான் நிப்பேன். சரி, நீ இங்கே நில்லு. நான் எங்கேயும் போக மாட்டேன். யாரும் உன்னை போக சொன்னா? நான் போக மாட்டேன். அப்ப நிப்பேன். பிரீத்தி, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உன்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. வா, நான் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஐம் so sorry. உனக்கு கையில அடிபட்டிருக்குங்கிற விஷயத்தையும் நான் மறந்துட்டேன். சரி, நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். வா. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. ஹாய் பிரீத்தி. பிரீத்தி, இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சித்தார்த்த முன்னாடியே மீட் பண்ணிட்டல. இது சிம்ரன், இது ராஜ், அப்புறம் இது சிம்ரன் 2. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், நான் உன் மனசுல இருக்கேன். நாம ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மை டியர் பிரீத்தி. ரிஷி கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒவ்வொரு சடங்கும் சம்பிரதாயமும் என் கூட தான் உனக்கு நடந்திருக்கு. அதனால தான் சொல்றேன், நீ எனக்கு தான் சொந்தமாயிருக்க. நாம 2 பேரும் ஒன்னு சேர்ந்துட்டோம். அந்த கடவுளோட விருப்பமும் இதான். பிரீத்தி, are you all right? நான் நல்லா தான் இருக்கேன். இதோ இப்போ வந்துடுறேன். ஹலோ எவ்ரிவன், அட்டென்ஷன் ப்ளீஸ். இன்னைக்கு பாரத்துக்கும் பிரீத்திக்கும் நிச்சயதார்த்தம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே இடத்துல இன்னொரு ஜோடிக்கும் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. என்னோட அக்கா அனுவுக்கும் ரிஷிக்கும். உப்ஸ், சாரி, அவர் என்னோட மாமால. சோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மாமாவும் என்னோட அக்காவும் இந்த அழகான கப்பிள்காக ஒரு ரொமான்டிக்கான கப்பிள் டான்ஸ் பண்ண போறாங்க. சோ ப்ளீஸ் கிவ் them a big hand. அம்மா, உண்மையாலே எனக்கும் ரிஷிக்கும் ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்கா? ஆமாம்மா, நீங்க எப்பவும் வாழ்க்கை முழுக்க கூடவே தான் இருக்க போறீங்க. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, 7 ஜென்மத்துக்கும் அந்த தாய் காளி தேவி இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைப்பாங்க.
ஒருவேளை இங்க யாராவது ஐயர் இருந்தாங்கன்னா உங்க 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து உங்க 2 பேருக்குமே 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்குன்னு சொல்லியிருப்பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னோட மொபைலை கொஞ்சம் கொடு. ஏன்? அது வந்து உங்க அத்தை லண்டன்ல இருக்காங்கல்ல, அவங்க ஃபோன் பண்ணாங்க, பாதிலேயே கட் ஆயிருச்சுப்பா. அவங்களுக்கு கால் பண்ணணும். கொடுப்பா. லாக் ஓபன் பண்ணி கொடுத்துறாருங்க. கொடு. ஹலோ. எஸ், ஜாக்பாட் கிடைச்சிடுச்சு. மனோ எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரம் வா. மனோ, இவன் எங்க போயிட்டான்? இவன் இருக்கானே. ஓ ரிஷி, ஏன்பா ரிஷி, நீ ஏன்பா இங்க நின்னு சர்வ் பண்ணிட்டு இருக்க? அங்க போய் வேலையை கவனி. ஏன்? அனு உனக்காக டான்ஸ் பண்றதுக்கு தயாரா இருக்கா. அம்மா இதை என்கிட்ட கொடுங்க, நீங்க போய் டான்ஸ் ஆடுங்க. அப்படியே அனுவையும் தனியா டான்ஸ் ஆட சொல்லுங்க. போங்க. ரிஷி, அதான் நான் இருக்கேன்ல. எக்ஸாக்ட்லி அதே தான் நானும் சொல்றேன். நீங்க போய் அனு கூட டான்ஸ் ஆடுங்க. இல்ல நான் இங்க, நீ அங்க. நீங்க பாருங்க அங்கிள், நான் இங்க, நீங்க அங்க. போங்க. நான் இதை கொடுத்துக்கிறேன்ப்பா. நீ போய் அனு கூட டான்ஸ் ஆடு. போ, சீக்கிரம் போ. அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சீக்கிரம் போ 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 போ. இதோ வந்துட்டாரு என்னோட மாமா, அழகான மிஸ்டர் ரிஷி ராஜ். ப்ளீஸ் கம்.